எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ருசியான சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் வீடியோவில் காட்டியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் துவரம்பருப்பையும் நல்லா கழுவிட்டு 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. காய்களை எல்லாம் சரியான அளவில் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு அடுப்பில் கழுவின அரிசியும் பருப்பையும் ஒரு குக்கரில் போட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன சைஸு பட்டை, பெருங்காயம், 3 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் பச்சை மிளகாய், தக்காளி 2ஐயும் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வதக்கும் போதே சாதத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்ச காய்கறிகளையும் போட்டு நல்லா வதக்குங்க. காய்கறியெல்லாம் நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/2 டீஸ்பூனு மிளகாத்தூளும் போட்டு நல்லா கிளறிட்டு இன்னொரு அடுப்பில் அரிசியும் பருப்பும் வச்சுருப்போம் இல்லையா, அதில் எடுத்து இந்த வதக்கின காய்கறியெல்லாம் எடுத்து அதில் கொட்டுங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி அதிலேயே ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சமயத்தில் உப்பு வரப்பெல்லாம் போதுமான ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு குக்கரை மூடி விட்டுருங்க. குக்கர் ஒரு 6 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் விசில் அடங்கினதும் திறந்து கொத்தமல்லி தழையும் போட்டு 1 ஸ்பூன் நெய்யும் எடுத்து ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு தயிர் பச்சடி வச்சுட்டு அப்பளம் பறித்து வச்சு சூடாக சாப்பிடுங்க. சாம்பார் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.